ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே லன்ச் ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா? பருப்பு உருண்டை குழம்பு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடையாழாக்குக்கு கடலைப்பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போது அரைக்க தேவையான பொருள் பார்க்கலாமா? காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, ஊற வச்ச பருப்பை சேர்த்து இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் அது கூட 1/2 மூடி அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் ரொம்ப லேசாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த உருண்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் விட்டாலே போதும். இது நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியில் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானலில் எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ விட்டுக்கலாம், அது உங்களுடைய திக்னஸை பொறுத்து. இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க, தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுடைய உருண்டை வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு சாஃப்டாக. இப்போ நம்ம காரக்குழம்பு கொதிச்சிருச்சு. புளி தண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேக வச்ச உருண்டையை வந்து இதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வடகம் தாளித்து போட்டுக்கோங்க. சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த பருப்பு உருண்டை குழம்பு ப்ளஸ் அந்த பருப்பு உருண்டை அண்ட் இந்த வத்தல் வந்து வீட்டிலே பண்ண வத்தல் இதையும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்துங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.